ஹலோ கைஸ், ஒன்று ஷேர் பண்ணணுன்னு தோணுது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கேட்க கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். சில பேருக்கு கோவம் வரும். எனக்கு கோவம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, நாங்கள் ரீசெண்டாக ஒரு 2 days முன்னாடி வந்து குயின்ஸ்லேண்ட் போயிருந்தோம். அங்கே போயிட்டுருக்கும்போது போனோம். அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஒரு சம்பவம் நடந்தது. நான் பார்க்கல. எங்கள் அண்ணி பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, அது மாதிரி ஒரு பொண்ணும் ஒரு பையனும் போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க பார்த்துட்டாங்கள. அந்த பொண்ணு கையை அந்த பையன் கையை வந்து இடுப்பில் வச்சுட்டு பிடிச்சி கூப்பிட்டு போயிருந்தான். அதை பார்த்துட்டு நான் என் ஹஸ்பண்ட்கிட்டயும் எங்கள் அண்ணன்கிட்டயும் சொன்னேன், கட்டின பொண்டாட்டியை கூட இவ்வளோ கண்ணு கருத்தமாக பார்த்துப்பாங்களான்னு தெரில. அவன் லவ் பண்ணுற பொண்ணை இவ்வளோ கருத்தாக பார்த்துக்கிறான், பொறுப்பாக கூப்பிட்டு போகிறான் அப்படின்ட்டு பண்ணா. அதே கப்பிள்ஸ் எங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க போல இருக்கு. எங்கள் அண்ணி பார்த்துருக்காங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து அந்த பொண்ணு மேலே வந்து கை போட்டுருந்தான். எப்படின்னா, கை போட்டால் அந்த கை வந்து கரெக்டாக செஸ்ட் கிட்ட வரும். அதை போட்டு இது பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு சொன்னோடனே கோவம் வந்துச்சு. என்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னா நான் வீடியோ எடுத்திருப்பேன்ல அப்படின்னு. ஏன் வீடியோ எடுத்திருப்பேன் அப்படின்னு ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி நம்ம மட்டும் இங்கே வந்து நடமாடிட்டு கிடையாது. என்னதான் நம்ம லவ் பண்ணியிருந்தாலும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இருந்தாலும் பப்ளிக் பிளேஸில் வந்து கொஞ்சம் டீசென்ட்டு கண்டிப்பாக வேணும். என்ன அப்படின்னா, அப்படி பண்ணும்போது நாங்கள் நிறைய குழந்தைங்க தான் வந்திருந்தாங்க. ஸ்கூல் பசங்க தான் முக்கால்வாசி ஸ்கூல் பசங்க தான் வந்திருந்தாங்க. தப்பு பண்ணுறோமே அப்படின்னு கூட கிடையாது. பப்ளிக் பிளேஸில் இது மாதிரி பண்ணிட்டு போகிறாங்கன்னு கோவம் வந்து என் வந்துச்சு. இதனால ஒன்று தான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ தான் லவ் பண்ணுங்கள், லவ் பண்ணுறது தப்பு கிடையாது. அண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே இருந்தாலுமே பப்ளிக் பிளேஸில் போகும்போது கொஞ்சம் டீசெண்டாக இருங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த கட்டி பிடிச்சிட்டு போகிறது, கை தோல் மேலே போட்டு போகிறது, கையை இடுப்பில் போட்டு போகிறது, அதெல்லாம் வேண்டாம். நம்ம மட்டும் நடக்கிறது கிடையாது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நான் இந்த ரோட்டில் எல்லாருமே நடக்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்மளை பார்த்து ஒரு கெட்டது கற்றுக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு நல்லது கற்றுக்கணும். உங்களால் நல்லது சொல்லித்தர முடியனாலும் அட்லீஸ்ட் கெட்டதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருங்க. ஸோ இதுதான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் எத்தனை பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பார்க்கும்போதெல்லாம் தோணும், என்னடா இவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அடுத்தவங்க பார்த்து இந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு வச்சுக்காதீங்க. ஓகே.